அம்மா வர எப்போ வருவாங்கன்னு தெரியலையே. இன்னும் பசிக்குது. இவங்க வேறு வந்தாங்கன்னா எதாவது வாங்கிட்டு வருவாங்களா, நம்ம வேறு செஞ்சு சாப்பிட்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மழை வர மாதிரி இருக்குது. என்னப்பா கிளம்பியாச்சா? இல்லப்பா, நாங்க நைட்டு கிளம்பி வரல, காலையில தான் கிளம்பி வருவோம். சரி. பசிக்குதுன்னா ஏதாவது மேகி வீட்டுல இருந்ததுன்னா செஞ்சு சாப்பிடு, அப்படி இல்லைன்னா ஆர்டர் ஏதோ ஒன்று போட்டுக்குப்பா. ஆர்டர் இல்லப்பா, ஃபுல்லா மழை, கரண்ட் இல்லை. நான் மேகியா ஒன்று பார்த்துக்கிறேன். கிளம்பி வாங்க நாளைக்கு. சரிப்பா, அப்படி இல்லைன்னா நம்ம எதிர் வீடு புதுசா இப்ப வாடகைக்கு குடி வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய நம்பர் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பரை உனக்கு அனுப்பிச்சு விடுறேன். சரி. ஏதோ ஹெல்ப்னா கேட்டுக்கோ. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன் விடு. ஏய், இப்போதான்டா ஃபோன் பண்ணாங்க, நாளைக்கு தான் வந்துட்டு கிளம்புவாங்களாம்மா. ஸோ நைட் என்ன இருக்கோ வந்துட்டு 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம். கரண்ட் வேறு நிறுத்திட்டாங்க. சரி, இங்கேயே இரு, நான் போயிட்டு என்ன இருக்குதோ சாப்பிட ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரேன். இங்கேயே உட்காந்துரு, பார்க்குறேன். டேய், உன் கண்ணுக்கு எதாவது தெரியுதான்னு பாடுறா. டிவி தானே ஆன் ஆகுது, ஃபேன் தானே ஓடுது. என்னாச்சு? இல்லடா, ஒருத்தரையுமே காணோம். நல்ல வேலை நீயாச்சும் ஃபோன் எடுத்தே. இவனுக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோனு போக மாட்டேங்குது, ஃபோன் எவனும் எடுக்க மாட்டேங்கிறான்டா. கரண்ட் இல்லைடா வீட்டில், நான் மட்டும் தான் இருக்கேன். ஃபேன் தானா ஓடுது, டிவி தானா ஆன் ஆகுது. யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்காங்க, திறந்து பார்த்தா யாருமே இல்லடா. வெளியில எங்கேயும் போக முடியல. அப்போ இல்லடா, எங்கேயுமே போக முடியலடா. எல்லா பக்கமும் பயங்கர மழையா இருக்குது. நானுமே புள்ளதான் இருக்கேன். நல்ல வேலை யாரோ இப்போ கூட கிராஸ் ஆகுறாங்கடா. யார் வெளியே நிற்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியலடா. சேதம் தெரியுதா? என்னடா என்னென்னமா சொல்ற? உண்மையாதான்டா. பக்கத்து வீட்டுல எங்கேயுமே கரண்ட் இல்லையா? இல்ல, ஒரு வீட்டுல மட்டும் யூபிஎஸ் இருக்கு. எங்க ஆப்போசிட் வீடா? அப்ப அவங்க வீட்டுல தான் நடந்துட்டு இருப்பாங்களா? அந்த வெளிச்சம் கூட அவங்க நிழல் கூட இங்க தெரியலாம்ல. அப்படிங்கிறியா? நம்பர் வச்சிருக்கீங்களா? கால் பண்ணி கேட்டு பாரு. அவங்க நம்பர் இருக்குடா, கால் பண்ணி கேட்டு போடுறேன். அதோதான் இருக்கும். சரி, நான் உங்களுக்கு மாதிரி பயந்துட்டு இருக்கேன். நீ கால் பண்ணி கேட்டு போறேன், அவங்களான்னு இருப்பாங்க. சரி, நான் கால் பண்ணி பாக்குறேன், கூப்பிடுறேன். ஹலோ. ஹலோ. அக்கா, நான் கார்த்தி பேசுறேன். உங்க பக்கத்து வீடு காலைல புது வீட்டுக்கு வந்திருந்தீங்களா வாடகைக்கு? ஆமாப்பா, நான் தான் அப்பாட்ட நம்பர் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ ஏதாவது ஹெல்ப்னா கூப்பிட சொல்லி. ஆனா பொருள்லாம் இறக்கி வைக்கவே ரொம்ப லேட் ஆயிடுச்சா. நாளைக்கு காலையில தான் அங்க வரணும் கார்த்தி. என்னக்கா, நீங்க இன்னும் இப்ப வீட்டுக்கு வரலையா? இல்லையே. நீங்க இல்லைன்னா அப்போ அந்த வீட்டில் இருக்கிறது? சூப்பரா போட்டோ செம்மையா வந்திருக்கடா தினேஷ். அதுவும் அந்த ஜன்னல்ல கிராஸ் ஆன பாரு, இந்த சைடு அந்த சைடு செம்மையா பண்ணியிருந்தடா.
அதுவும் அந்த லாஸ்டா பாரு, அந்த ஜன்னல்ல கொண்டு வந்து அந்த கையை வச்ச பாரு, அது அப்புறம் உனக்கு தோணுச்சு? கையா? நான் எதுவும் வைக்கலையாடா. நீ இந்த ஜன்னல்ல அந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போக சொன்ன, அதை மட்டும் தான் நான் பண்ணேன். ஏய் போட்டோஸ்ல பாத்தனடா கையை வச்சிருக்கீங்க கையா? ராசியா. நான் எதுவும் அது வைக்கலையடா. ஏய் நீ வைக்கலன்னா அப்புறம் யார வச்சது?